இந்த இளமையும் யாக்கையும் நிலையற்றது என்பதை எப்படி புரிஞ்சிக்கலாம்? நம்முடைய வாழ்நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் குறையுது. பிறந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். ஆனால் உண்மையில் என்ன பண்ணணும்? ஐயோ நமக்கு ஒரு வயசு முடிஞ்சு போச்சே, நம்ம ஆயுசில் ஒரு ஆண்டு குறைஞ்சி போச்சேன்னு வருத்தப்படணும். ஆனால் இந்த உண்மையை உணராமல் அதை பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கிறோமேப்பா. இதை நீங்கள் உணராததால தான் இறைவன் என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு சில நோட்டீஸ் கொடுக்குறான். அதில் முதல் நோட்டீஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நரை என்று சொல்லப்படுவது தான். 5 விஷயத்தை சொல்லுவாங்க. முக்கியமாக அது 4 நோட்டீஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு. அந்த சாக்காடு எனப்படும் மரணத்துக்கு முன்னதாக இறைவன் நமக்கு சில அறிவிப்புகளை கொடுக்குறான். இதெல்லாம் வரும்போதே கொஞ்சம் உஷாராயிக்கோ. ரொம்ப பெருந்தன்மையாக சொல்கிறாருன்னு வச்சுக்கணும். 40 வயசுக்கு மேலே தானே நிறைய எப்படி இருந்தாலும் எட்டி பார்க்குது இல்லையா? அப்போ நீ 40 வரைக்கும் எப்படியே இருந்துட்டு போனால் கூட பரவாயில்ல. அந்த 40க்கு மேலேயாவது இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான். இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொண்டு எடுத்துக்கொண்ட இந்த பிறவியினுடைய நோக்கம் இறைவனை அடைவது தான் அப்படின்னு ஒரு தெளிவு பிறக்க வேண்டாமா? யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்கிறனால தான் இறைவன் என்ன பண்ணுறா, முதல்ல நரை கொடுக்குறான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வெள்ளை முடி எட்டி பார்க்குது. அடடா வெள்ளை முடி எட்டி பார்க்குது, என்ன பண்ணுறோம்? டை அடித்து உடனே அதை மாற்றிடுறோம். சாமி பார்க்குறாரு, ஓ அப்படி ஒரு ஐடியா பண்ணுறியா, உனக்கு திரை கொடுக்குறேன் அப்படின்னு. கண்ணில் புரைன்னு சொல்கிறோமே, கேட்ராக்ட் வந்துருச்சுன்னு சொல்கிறோமே, சாமி என்ன பண்ணுறாரு? உடனே கண்ணில் ஒரு புரை கொடுக்குறாரு. நாம் பார்த்தோம், அப்படியா அதுக்கு நான் லேசிக் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கண்ணுக்கு என்ன பண்ணிடுறான்? ஆப்ரேஷன் பண்ணி ஒரு கண்ணாடி வச்சு விட்டுறோம் கண்ணுக்குள்ளேயே. இப்போ இளமையாக தான் இருக்கிறேன் அப்படின்னு பார்க்குறோம். சாமி பார்க்குறாரு, ஓ நரை கொடுத்தாலும் ஆல்டர்னேட்டிவ் டை அடிக்கிற, திரை கொடுத்தா ஆப்ரேஷன் பண்ணுறியா, இப்போ நான் கொடுக்குறது என்ன பண்ணுவேன்? மூப்பு கொடுக்குறேன். கொஞ்சம் அப்படியே தளர்ச்சி, உடம்புல தளர்ச்சி வருது. நாம் இதுக்கு சரிக்கல, விட்டமின் மாத்திரை போடு, மல்டி விட்டமின் ஒன்று போடு அப்படின்ட்டு அப்புறம் சத்தான பொருள் பாதாம் பிஸ்தா முந்திரின்னு கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கொஞ்சம் அப்படி தாக்கு பிடிப்போம் அப்படி சொல்லிட்டு அந்த முதுமையை தள்ளி போடுவதற்கு என்னென்ன ஐடியா பண்ணணுமோ பண்ணுறோம். சாமி பார்க்குறார், ஓ நரை திரை மூப்புக்கு நீ மசிலியா, நோய் கொடுக்குறேன். நான் நல்லா பாருங்க, பிணின்னு வார்த்தை போட்டார். ஏன்னா நோய் வந்தால் போயிடும், பிணி வந்தால் போகாது. அதனால சாமி என்ன பண்ணுறாரு? போகாத ஒரு பெருநோயை கொடுத்துட்றார், கொஞ்சம் முடங்கி கெட அப்படிங்கிற. ஆக இந்த 4 அறிவிப்புகளை, எச்சரிக்கை மணியை இறைவன் அடிக்கிறான். எதுக்கு? 40 தொட்டுட்ட, 50 தொட்டுட்ட, இனிமேலாவது நீ இந்த உலகியல்லையே ஈடுபட்டு கொண்டிருக்காம சிவத்தை நோக்கி முன்னேறுவதற்கான ஒரு முயற்சியை கைக்கொள். அப்படி இல்லை என்று சொன்னால் கண்ணிமைக்கின்ற நேரத்திலே சாக்காடு வந்து எய்தும். நாம் எதிர்பார்க்கறதுக்கு முன்ன அது எப்போ வரும்னு யாருக்கு தெரியும்? அதனால திடீர்னு அந்த சாக்காடு வந்துருச்சுன்னா உன்னுடைய அத்தனை திட்டங்களும் வீணா போயிடும். எனவே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்றார்.